ஹாய் கைஸ், உங்களில் நிறைய பேருக்கு வந்து ஹேர் ஃபால் இஷ்யூ வந்து நிறைய இருக்கும். அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, அதை வந்து எப்படிடா சரி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. வாங்க இந்த வீடியோவில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நான் கிளியராக சொல்கிறேன். இன்றைக்கி நான் வந்து ஒரு குட் ஹேர் க்ரோத் அண்ட் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு சீரம் தான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். அண்ட் அதுதான் வந்து வெல்க்ரோவோட கோல்டு ஹேர் க்ரோத் சீரம். இது ஒரு நல்ல பொட்டன்ட் ஆன்டி ஹேர் ஃபால் சீரம். இந்த சீரம் வந்து 500+ டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த சீரமில் வந்து பார்த்தீங்கன்னா பெப்டைட் கேப்ஸ் ப்ரோ கேப்பில் இருக்குது. ஸோ இது வந்து எல்லா பெப்டைடோட ஃபாதராக இருக்குது. அண்ட் அதே மாதிரி மினாக்சில் விட இது சுப்பீரியர். இந்த சீரமை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஹேரை வந்து இப்படி ஒவ்வொரு பார்ட்டிஷனாக நீங்கள் வந்து பிரிச்சுக்கணும். அண்ட் பிரிச்சுட்டு இந்த சீரமை ஜஸ்ட் இப்படி ஸ்ப்ரே பண்ணாலே போதும். அண்ட் இப்படியே கூட நீங்கள் விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இதை ஹேர் வாஷ் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். ஸ்கேல்பில் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து மசாஜ் கொடுக்கணும். அண்ட் ஒரு 3-4 மினிட்ஸ்க்கு நீங்கள் மசாஜ் கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து இருக்கும். இந்த மாதிரி இந்த சீரத்தை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்போது நேச்சுரலாகவே உங்கள் ஹேர் க்ரோத் வந்து சைக்கிளில் இம்ப்ரூவைஸ் ஆகும். அண்ட் ஹேர் ஃபாலுமே வந்து இது நல்லா கம்மி பண்ணி கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹேர் டென்சிட்டி, ஹேர் திக்னஸ் எல்லாமே இது வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் இது உமன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுமா, மென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டாமா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, போத் மென் அண்ட் உமன் வந்து யூஸ் பண்ணலாம். லைக் இது எப்படின்னா ஹேர் க்ரோத்தை வந்து இன்டியூஸ் பண்ணுது. அண்ட் ஹேர் ரூட்ஸ் வந்து ரூட்லேருந்து ஹேர் க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஹேர் ஆங்கரிங்க்கும் வந்து ஒரு ஸ்ட்ரென்த் வந்து கொடுக்குது. இந்த ப்ராடக்டை வந்து 1098க்கு வந்து 30 ml சேல் பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி 60 ml வந்து 1899க்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டெய்லியும் வந்து இது எப்போவுமே யூஸ் பண்ணும்போது நல்லா ஷேக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ப்ரொஃபஷ்னலாக வந்து இது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா twice a day. ஸோ இந்த மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்லா வந்து ஸ்கேல்பில், அதாவது இந்த மாதிரி ரூட் இருக்கு இல்லையா, இந்த ரூட்டில் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு நல்ல குயிக் மசாஜ் வந்து கொடுக்கும்போது உங்களோட ஹேரில் இருக்க இந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா சர்க்குலேட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் மசாஜ் பண்ணுறதும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ஒரு ஆட் ஆன் மாதிரி ஹேர் இன்னுமே நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். எப்போவுமே வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் போட்டுட்டு நம்ம ஹேரை வந்து இப்படி இது பண்ணிவிட்டு ஆயிலிங் பண்ணாலும் என்ன பண்ணாலுமே ஹேரை வந்து இப்படி ஃபுல்லாக கீழே போட்டுட்டு நம்ம கீழே குனிஞ்சிட்டு இந்த மாதிரி வந்து மசாஜ் கொடுக்கணும். அப்போ இன்னுமே பிளட் சர்க்குலேஷன் வந்து நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் ஹேர் ஃபாலுமே வந்து கம்மியாகும். அண்ட் அப்படியே நீங்கள் வந்து லீவ் பண்ணிடலாம். ஒன்ஸ் வந்து ட்ரை ஆனோடனே நீங்கள் ப்ராப்பராக வந்து எப்படி உங்கள் ஹேர் ஸ்டைல் பண்ணுவீங்களோ அப்படி நீங்கள் ஸ்டைல் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் காய்ஸ்.